மணி வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 8:30 ஹைதராபாத் இன்னும் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கலை கூட்டம்லாம். நேற்று இருந்த நைட்டு டிராஃபிக்கு இப்போ டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. பேசிக் வண்டி செக்கிங், ஏன்னா மதியானம் 3 மணிக்கு தான் கிளம்புறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரீ டைமில் வந்து வண்டி செக் பண்ணிட்டோம்னா வண்டியில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம இப்போ ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி வந்து மதியானம் 3 மணிக்கு நம்ம ஹைதராபாத்லாம் செக் அவுட் பண்ணிட்டு வாரணாசி போகிறோம், அதாவது காசி போகிறோம். கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டரு, தோராயமாக 23 மணி நேரம் ஆகும். சாப்பிட்டு போனால் 25 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. 3 மணிக்கு இன்னைக்கு கிளம்புனா தான் மத்தியானம், நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு சாப்பாடுலாம் சேர்த்து 5-6 மணிக்கு போய் சேர முடியும். அதுவரை நீ ஓட்டிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வண்டியை வந்து ஒரு சின்ன செக்கப்பு. நேற்று நாங்கள் வந்து சாமினார்லேருந்து வரையில் ஒரு ஆட்டோவில் வந்தோம், ரேபிடோ ஆட்டோ போட்டோம். அவருக்கு வந்து 3.9 ரிவ்யூ. அப்போ என்ன இருக்குது, இந்த டிராஃபிக் வந்து கூகுள் வந்து அப்டேட் ஆகலை போல். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, 3.9 ரிவ்யூ இருக்கனால கொஞ்ச நேரத்தில் வந்து ரேபிடோவில் வந்து கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் வந்து டயல் 1 அமுக்குங்க, உங்களுக்கு எதுவும் ஷேர் பண்ணணும்னா டயல் 2 அமுக்குங்க, எங்கள் டீம் அலாட் பண்ணுறதுக்கு இங்கே வருது. சேஃப், ஏன்னா நைட் வந்து லேடிஸ் போனாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப் ரேபிடோ பண்ணுறது. ஸோ இப்போ வந்து ட்ராவல் இருக்கனால ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போகலாம்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம். சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு நைட் டைம் ஏதாவது பஸ்ஸாக சாப்பிட்டுக்கலாம். இது என்ன ரைஸு என்னது நேம் 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 சம்மக்காய். ஆப்பிள்லாம் செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. இந்த ஆப்பிள் பாருங்கள், வாஷிங்டன் ஆப்பிள் கிலோ 479 ரூபா. இது ஆயில்களா 479 ரூபா. 6.5 hours later. இங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து வாரணாசி, ஸ்ட்ரைட்டாக வாரணாசி தான், எங்கேயுமே வந்து ஆல்ட்டு கிடையாது. அப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா குரோமா. இந்த குரோமாவுக்கு வந்து மந்த்லி வந்து 15 லட்ச ரூபா ரெண்டாம். நாக்பூர் ஹைவே ஏறுற வழியில் இங்கே வந்து தந்தூரி சாய் ஃபேமஸ்னு, தந்தூரி சாய் குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல யூட்டன் அடித்து திரும்பி போகிறோம். இது சஃப்ரான் சாய், இது மலாய் சாய். பாலை சுட்ட வச்சு மலாய் ஐஸ்கிரீம், குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட பார்த்தீங்கன்னா அது சூடாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கேள்விப்பட்ட வரையும் நாக்பூர் ரோடு கொஞ்சம் கிட்ட, அதாவது நாக்பூர் ரோடு மீன்ஸ் வாரணாசி போகிறதுக்கு நாக்பூர் போய் தான் போகணும். நாக்பூர் ரோடு கிட்டக்க போக கொஞ்சம் ரோடு நல்லா இருக்காது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் இந்த ரூட்டில் நைட்டு கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு சிலர் சொல்கிறாங்க. என்ன த்ரில்லிங் நடக்குதோ அதை பார்த்துருவோம். அண்டு நாளைக்கு போயிட்டு வாரணாசியில் போயிட்டு வாரணாசியில் 2 நாள், அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, பெல் ஐக்கான் அமைக்கிறீங்க. இது வரையும், அதாவது சங்கரங்கோயிலேருந்து ஹைதராபாத் வந்தது வரையும் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு பெரிய இது இல்லாட்டியும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு பிளேஸ் இல்லாட்டியும், இனிமேல் வர்றதெல்லாம் வந்து சுவாரஸ்யமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மணி வந்து இப்போ வந்து கரெக்டாக ஒரு 7:45 ஆகுது. நெரடிக்கொண்டா அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து நாக்பூர் வந்து 244 கிலோமீட்டர் இருக்குது. சரி சாப்பிட்றலாம் சொல்லிட்டு நிப்பாட்டோம். இப்போ ஒரு தாபால் நிப்பாட்டிருக்கோம், சாப்பிட்லாம். அதாவது ஹிந்தி தெரியாமல் அந்த ஊரில் வந்துட்டு சாப்பாடு ஆர்டர் போடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, உதாரணத்துக்கு என்னென்ன சைடிஷ் இருக்குது, பட் அதுக்காக வந்து ஹிந்தி தெரியாமல் போகவே முடியாது அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4 வார்த்தை சரி பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பேசி முடிச்சிடலாம். பத்து நிமிஷம் தான் பெந்தி, அதாவது வெண்டைக்காய் வேக வைக்கிறாங்க. தரமாக இருக்குது, பார்க்கவே கொஞ்சம் மிரட்டலாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து வத்தப்பொடியை போட்டு எண்ணெயில் போட்டு பிரட்டி மேலே தாளிச்சு விட்ருக்காங்க. உள்ளே வந்தானா பிளெயின், மேலே மட்டும் ரெட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக மகாராஷ்டிராவுக்குள்ளே வந்துட்டோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம். இது வந்து ஒரு கிசான் நகர்னு ஒரு ஏரியா. இங்கே இருக்க ஒரு பெட்ரோல் பங்க் வந்து தமிழ்கார் வச்சுருக்காரு, தரணி பெட்ரோல் பங்குன்னு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, தமிழ்லேயே போட்டிருக்காரு. இதோ பாருங்கள், ராஜையா அண்ட் கோ புதிய கிளை. அங்கே இருவர் பேசிக்கிட்டு இருக்காங்க.
என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சுட்டு வருவோம். எந்த ஊர் நீங்கள்? தர்மபுரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போலாம் தார்பாயை விட்டு ஏறிடுவாங்க. அப்போ இப்போலாம் அதான் கொஞ்சம் ரோடு ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இப்பயும் இருக்குது. இப்போ அங்கனுக்குள்ள இப்போ வரம்பில் உள்ளே வரம்பில் உள்ள வரையில் வந்து இந்த ஆர்டிஓ மாதிரி எங்களுக்கு நிற்கல. அதுக்கிட்ட வந்து இந்த லைட் அடிச்சுக்கிட்டே சும்மா காமிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று ஏன் அது ஹோட்டலு உள்ளார லைட் அடிக்கிறாங்களா? அதா இல்லை கரெக்டாக உள்ளே வரமா? ஆமாம், உள்ளே வந்தோடனே அதான் மாதிரி அவன் வாங்கியிருக்கிறாங்களா இல்லையா, காசு கொடுத்துருக்குறாங்களே இல்லை, அந்த டோக்கனை காமிச்சு நம்ம வண்டியை பிடிக்கிறாங்க. காருக்கும் தான் காருக்கும் கொடுக்குங்க. நிப்பாட்டவே இல்லையே. நிப்பாட்டலையா? சரி பரவாயில்ல. இப்போ ஹீட் எதுவும் பிடிப்பாங்களா? இங்கேயும் காருக்கு வாங்கி தான் போகும். எங்களுக்குள்ள இன்னொரு ஆசையாக இருக்குது. இன்னும் 2 என்ன ஓன் போர்டுக்கு எதுக்கு இவங்களுக்கு காருக்கா வாங்கணும்? இங்கெல்லாம் வாங்கி தான் வரணும். எவ்வளோ கேட்பாங்க? கம்மி தான், அது கம்மி தான் வரும் உங்களுக்கு. ஒரு 200 கேட்பானா? அவ்வளோ வராது. 60 அதுக்கு ஃபிக்ஸட். எங்களுக்கு வந்து 500 ரூபா. உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஒரு 500. ஆனால் உங்களுக்கு ரிசிப்ட் தருவானே 500 ரூபாய்க்கு? அதெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு சீட்டு மாதிரி தருவாங்க. தருவாங்க இல்லை, அது வண்டியிலே இருக்கு. கரெக்டாக வந்து தெலுங்கானாலேருந்து நம்ம மகாராஷ்டிரா பார்டர், அதாவது நாக்பூர் வரலப்போ மகாராஷ்டிரா பார்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ கிட்டக்க வந்து ஒரு கும்பலாக ஒரு சொல்லப்போனால் ஒரு 10 பேர் கிட்டக்க இருப்பாங்க. சும்மா வந்து லைட் வந்து வண்டியில் அடிச்சு இப்படியே காமிச்சிக்கிட்டே நின்னாங்க. நாங்கள் எங்கேயும் நிற்கலை. ஸோ இப்போ வந்து கேட்டதுக்கு வந்து எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நம்ம தமிழ்கார ஒரு டிரைவரை நான் சொன்னது தான் இங்கே பார்த்தீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஓன் போர்டுனா தயவுசெய்து நிப்பாட்டிடாதீங்க. டிஓன்னா நீங்கள் கண்டிப்பாக நிப்பாட்டி காசு கொடுத்தாகணும். ஓன் போர்டு நீங்கள் தயவுசெய்து நிப்பாட்டாதீங்க. அடுத்த கொஞ்சம் தூரத்துலேயே நேஷனல் ஹைவேஸ் கூட பார்க்காம 2 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக வண்டியெல்லாம் நிப்பாட்டி போட்டாங்க. சரி, அப்படி என்னதான் சொல்லி முன்னாடி போய் பார்க்கலாம் தான் தெரிஞ்சு ஒரு நார்த் இந்தியன் லாரி டயர் பஞ்சர் ஆகும், இந்த ரோட்டில் சேஃபாக இல்லைன்னு சொல்லி ரோட்டை மறித்து வண்டி நிப்பாட்டி போட்டாருங்க. அப்புறம் என்ன, தாரை வச்சுட்டு வேடிக்கைவா பார்க்க. காலையில் 10 மணிக்கெல்லாம் மத்திய பிரதேஷ்குள்ளே என்ட்ராகி ஜபல்புரி தாண்டியாச்சு. மத்திய பிரதேசில் எங்களுக்கு பெரிய குதிரை கும்பாக இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிக்கிறது தாங்க. நீங்கள் உடனே இந்த ரூட்டில் ரெஸ்டாரண்ட்டே இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க. ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும், ஆனால் ரொம்ப 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 கேவலமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் பார்க்க போட்டு துப்பி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்ட ஹோட்டல் தாங்க இது. बहुत अच्छा पार्किंग स्किल. தேங்க்யூ. மணி 2 ஆச்சுங்க. ஒரு வழியாக நம்ம வந்து காசி வந்து சேர்ந்துட்டோம். இப்போ காசியில் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான் போட்டிருக்கோம். ஏன்னா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து வாஷிங் மிஷின் அது எல்லாமே இருக்கும். டோட்டலாக நம்ம வந்து இத்தனை நாள் யூஸ் பண்ண கிளாத் எல்லாமே வந்து துவைச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த ரூமை காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஹாலு. ஸோ வந்து அங்கே வந்து சோஃபா போட்டிருக்காங்க. ஒரு டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் வந்து சும்மா 2 பிஸ்கட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு. ஸோ இதான் பெட்ரூமு. இது அட்டாச் பாத்ரூமு. இது ஒரு பாத்ரூமு, ஒரு இந்தியன் ஸ்டைல் பாத்ரூம். இது
அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு. ஸோ இங்கே வந்து ஒரு பால்கனி. பெருசாக எந்த வியூவும் கிடையாது. துவைச்ச துணியை காய போட்டுக்கலாம். ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கிச்சன் பார்க்குறோம். ஆர்ஓ இருக்குது, யூட்டன்சில்ஸ் இருக்குது, சப்பாத்தி கட்டில் எல்லாமே இருக்குது. கேஸு அப்படியே வந்து யூபிஎஸ் கொடுத்துருக்காங்க கரண்ட் போச்சுன்னா. ஃப்ரிட்ஜு, அவ்வளோ கிச்சன். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பால்கனி. இந்த பால்கனியில் தான் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகாதாங்கிறதுக்காக சும்மா போட்டுவிட்டு பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து கார்லாம் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. செம்ம கன்ஜெக்ஸ்டடாக இருக்குது, பேக்கடாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரி மெயினான ஏரியா போட்டோம்னா ஒன்று ஆட்டோவில் போய்க்கலாம், ஏதாவது நடந்துகிட்டே போய்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே போட்டோம். ஸோ நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.